இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு போய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே, உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிப்போமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி இன்றைக்கு நம்முடைய பிரயாணம் தொடங்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு பெரிய படை தளபதி, அவனுக்கு 100க்கு அதிபதி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 13வது வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானார். 100க்கு அதிபதி அப்படின்னா பட்டாளத்திற்குரிய தலைவர். 100 வீரர்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படக்கூடிய பட்டாளத்தில் மிலிட்டரி கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிலிட்டரி கமாண்டருடைய வீட்டில் அவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் வேலை செய்கிற வேலைக்காரன் வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தையில் கிடக்கிறான்.
அப்போ அவனுக்கு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ டாக்டர்ஸை போய் பார்த்துருப்பான். எல்லா டாக்டர்ஸும் அவனை கைவிட்ட நிலைமையில் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து, என்ன தெரியுமா, டாக்டர்ஸ் கைவிட்டாலும் இந்த உலகத்தில் கைவிடாத 4 பேருக்கு நல்லது செய்கிற ஏசுவாமின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை போய் சந்திச்சேன்னா என் வேலைக்காரனுடைய வியாதிக்கு ஒரு விடிவு காலம் வர. விசுவாசம். அவன் 100க்கு அதிபதி. ஒருத்தனை வான்னா வருவான், போனா போவான், அவன் கை தட்டினா போதும் 1000 பேர் முன்னால் வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன். அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை இந்த இயேசுவாமி செய்வார். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவாமியில் இது நடக்குன்னு சொல்லி அவர் மேலே அவனுடைய விசுவாசம் இருந்தது. அவனுடைய பதவியின் மேல் அவனுடைய விசுவாசம் இல்லை. அவனுடைய பதவியினால என் வேலைக்காரனை குணப்படுத்த முடியாது அவனுக்கு நல்லா தெரியும். தன்னிடத்தில் இருக்கிற பணத்தினால இந்த வேலைக்காரனை குணப்படுத்த முடியாதபடிக்கு அது ஒரு சாவுக்கு ஏதுவான வியாதி என்பது அவனுக்கு தெரியும். அதனால இதை குணப்படுத்துகிறது ஒரே ஒருவருக்கு தான் பவர் இருக்குது. அவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தது. எனவே நேரடியாக வந்த ஆண்டவரிடத்தை தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் மாதிரி மரண அவஸ்தைப்படுறான், நீங்கள் எப்படியாவது அவனை குணமாக்கணும் அப்படின்ன உடனே சரி ஆண்டவர் போகலான்னு சொல்லி கிளம்புறாரு. சரி நான் வர்றேன். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, அந்த தகுதி எனக்கு இல்லை. நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த பரிசுத்தமோ தகுதியோ கிடையாது. அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். என்ன நம்பிக்கை பாருங்க. நீங்க அங்க வந்து தான் குணப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை ஆண்டவரே, அவ்வளவு வல்லமை மிக்கவர். உம்முடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், அந்த வார்த்தையை என் வேலைக்காரனை உயிரோட எழுப்பி உங்ககிட்ட வந்து திருப்பி பதில் சொல்லும். அதனால ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தை படியே உனக்காக கடவுது. எப்படி சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இது உன்னுடைய விசுவாசம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே வாழ்வு இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே வாழ்வு இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இது உன்னுடைய விசுவாசம். எனவே சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசத்தைப்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அதே நாளிகையில் அடுத்த நிமிஷம்ல ஆண்டவர் சொல்லி முடிக்கிற அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சுகமானான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சதிலிருந்து எத்தனை பேர் இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்க நினைக்கலாம், வியாதியோடு என் புருஷன் இருக்காரு, வீட்டில் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ விசுவாசிச்சிங்கன்னா தேவ மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, படுக்கையில் கிடக்கிற என் புருஷன் பிழைத்திருப்பார். நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, காணாமல் போன என்னுடைய பிள்ளை வந்து சேருவான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, நடக்காத என் பிள்ளையுடைய திருமணம் நடக்கும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் பிள்ளை எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கும். உம்முடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை பேஸ் பண்ணி அற்புதங்கள் அநேகம் உங்க குடும்பங்களில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பாக அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு வயசான அம்மாவும் மகளும் நின்று சாட்சி சொல்ல வந்தாங்க. சாட்சி சொல்கிறாங்க. முதல்ல எப்படின்னா, போன மாதம் இதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் நாங்கள் வரும்போது எங்கள் அம்மா ஐசியூவில் சாகிற நிலைமையில் கிடக்காங்க. இந்த தம்பிக்கு சித்தி ஏதோ வேணும்னு நினைக்கிறேங்க. அதனால இங்கே மீட்டிங் வந்து ஜெபம் பண்ணால் எப்படியாவது எங்கள் சித்தி பிழைச்சிருவாங்க அப்படின்னு இந்த தம்பிக்கு ஒரு நம்பிக்கை. எப்படியாவது அவங்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையில் அங்கே தெரியும். மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7000 பேர் மீட்டிங் வருவாங்க. 3 மணிக்கு தனி ப்ரேயர் ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடும். அந்த பிஸிலையும் இந்த பையன் மேலே ப்ரேயர் பண்ண வரும்போது அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஐயா ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை ரெக்கார்ட் பண்ணிடணும். அந்த வார்த்தையை கொண்டு போய் எங்கள் சித்தியுடைய காதில் கேட்க வச்சா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். எவ்வளோ நம்பிக்கை! அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தது கூட எனக்கு தெரியாது. அங்கில் ஒரு பெரிய பிரச்சனை,
எங்கள் சித்தி வந்து மரண தருவாயில் இருக்காங்க. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிழைக்க மாட்டாங்க. அதனால் டியூப்பில் தான் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எப்படியாவது எங்கள் சித்திக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண சொல்கிறான். அப்போ நான் ஜெபம் பண்ணுறதை அவர் ரெக்கார்டில் அவன் பேசுகிறது, நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்டு மோடில் போட்டுகிட்டே வந்திருக்கிறான். அவ்வளோ பிஸிலையும் மட்டன்னு அவர் ஃபாஸ்ட்டாக அவர் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, மரணத்தின் கூறுகளை முறித்த ஆண்டவர், என்னுடைய சித்தியுடைய மரண படுக்கையை மாற்றி எனக்கு விருப்பமுடைய நீ சுகமாக மகளே இந்த வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் இந்த இடத்துல மரணத்தின் பிடியில் இருக்கிற இந்த தாயாரை நீ சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சில வார்த்தைகள் மடமடம்னு நான் நினைக்கிற ஒரு 50 செகண்ட் கூட இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜெபம் பண்ணியிருக்கேன். இவன் ரெக்கார்ட் பண்ணது எனக்கு தெரியாது. அவனுடைய விசுவாசம் என்ன? ஐயா மூலமாக ஒரு வார்த்தை சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ணி ஐசியூவில் இருக்கிற எங்கள் சித்திக்கு காதில் கொண்டு வச்சா அந்த வார்த்தையினால் அவர்களுக்கு சுகம் வரும். இங்கேருந்து நேராக போனால் நேராக அந்த ரெக்கார்ட் பண்ணதை கொண்டு போய் நேராக அவங்க சித்தியை காதில் வச்சு அந்த ஜெபத்தை கேட்க வச்சான். அன்னைக்கு சாயங்காலமே கர்த்தர் அவர்களுக்கு உணர்வு திரும்ப வைத்தார். ஹல்லேலூயா. அடுத்த 2-3 நாளில் செக் பண்ணி பார்த்தா லங்ஸில் இருந்த பிரச்சனை போச்சு, லிவர் எல்லாம் சரியாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழும்பி உட்காந்துட்டாங்க, நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்களுடைய மரண படுக்கையிலேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லும்போது தான் தெரியும், இவன் வரும்போதே ரெக்கார்டு மோடு போட்டுட்டு தான் வந்துட்டான். எனக்கு ரெக்கார்டு பண்ணதெல்லாம் தெரியாது. சாட்சி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஐயா அன்னைக்கு ஃபோனில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லி இந்த மைக்கை பிடிச்சி இதை ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சது அப்படி போடுறான். அந்த ஜெபத்தை மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, ஒரே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. விசுவாசம். அந்த தாயாரை காமிச்சு பாருங்க, போன மாதம் மரண படுக்கையில் கிடந்தவங்க மாதிரியா நிற்கிறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமாக நிற்கிறாங்க. அந்த தாய்க்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை தான் பார்க்குறார். அந்த தம்பிக்கு என்ன விசுவாசம் இருந்தா இந்த வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி அவங்க காதில் வச்சா எங்கள் சித்தி மரண படுக்கையிலேருந்து மீளுவாங்க. விசுவாசம். அதான் சொன்னேன், விசுவாசம் இருந்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலே வேரூன்றுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வேரூன்றணும்னா விசுவாசிகள் விசுவாசத்திலே வேரூன்றி வளர வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாள் தளர்த்தி விடக்கூடாது. பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறார்கள். பிரச்சனை வரும் பொழுது தான் உன்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். யோபு சொல்லுகிறான், நான் என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவரை தான் பின் சொல்லுவேன், என் மாமிசம் அழுகி நாறி விட்டால் கூட இயேசு மாத்திரம் எனக்கு போதும். அதான் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுகிற அனுபவம். அப்படியே மனைவி சொல்கிறாங்க, எதுக்கியா உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டு நாண்டுக்கிட்டு சாவுன்னு சொல்கிறாங்க. நம்ம பாஷையில் சொன்னால் நீ நாண்டுக்கிட்டு சாவு அப்படின்னா தற்கொலை பண்ணி செத்து போயிரு, தூக்கில் தூங்கி செத்து போயிருன்னு நம்ம பாஷையில் அவளுடைய வார்த்தையை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண தமிழில், இதுக்கு மேலே உயிரோட ஏதாவது தேவனை தூசித்துட்டு நீ நான்கு கொண்டு சாவு அப்படின்னு சொல்கிறான். அப்போ யோபு சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட நல்லது வரும்போதெல்லாம் வாங்கணும், கஷ்டம் வரும்போது மட்டும் ஏமா அவரை தூஷிக்கணும் அப்படின்னு சொல்லி தன் நாவினாலே கூட அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. அவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஒரு நாள் வரும், ஆண்டவர் இந்த உபத்திரவத்தில் எனக்கு விடுதலை கொடுப்பார், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக விசுவாசத்தோடு காத்திருந்தானா. ஹல்லேலூயா. மனுஷர் அவனை கைவிட்டாங்க, நண்பர்கள் எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க, மாமிசம் அழுகி நாரிச்சு, இயேசு போதன்னு சொன்னான். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதே எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சியை சொல்லுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் காணப்படாமற் போவதற்கு முன்பாகவே தேவன் அவனை குறித்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த ஏனோக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா,
ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசிப்போம். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேத் என்கிற மனுஷன் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். அவங்க அப்பா யாரேத்துக்கு 162 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா ஒரு விசுவாசத்தின் தந்தையாக கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி 162 வயசானதுக்கு பிறகு கூட பொறுமையாக இருந்தான். அந்த விசுவாச தகப்பனுடைய விசுவாசத்தின்படி பிறந்தவன் தான் இந்த ஏனோக்கு. ஹல்லேலூயா. தகப்பனாருக்கு 162 வயது இருக்கும் பொழுது விசுவாசத்திலே ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைதான் இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்குடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21 வாசிப்போமா? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவங்க அப்பாவுக்கு 162வது வயசுல தான் இந்த ஏனோக்கு பிறந்தான். விசுவாசத்தோடு காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் பிள்ளை தான் இந்த ஏனோக்கு. ஆனால் இந்த ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்படின்னா ஏனோக்குக்கு 65 வயசாகி குழந்தை இல்லாமல் இருந்து 65வது வயசுல தான் இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவனுடைய பெயர் மெத்துசலா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 65 வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அவனும் விசுவாசத்திலே வேரூன்றி நின்றவன். இந்த 65 வயசுல ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஆரம்பித்தான். ஏன்னா முதல் 65 வருஷங்கள் அவனுக்கு குழந்தை பிறகுறது வரைக்கும் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததாக வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு விசுவாசியாக உலா வந்தவன் தான் அவன். ஆனால் 65வது வயதிலே ஆண்டவர் அவனை பிடிக்கும்படியாக அவன் நீண்ட காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின பிள்ளை செல்வத்தை கொடுத்த பொழுது அவன் நன்றி உள்ளவனாக, இதுக்கு மேல இயேசுவோடு என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் இயேசுவோடு நடந்ததாக இந்த வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த அன்பில் திகைச்சவனாக, ஆண்டவருக்கு நன்றி கடனாக இந்த பிள்ளையை தந்த என் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நான் என் உண்மையாயிருப்பேன், என் ஆண்டவரோடே நான் நடப்பேன்னு சொல்லி அவனுடைய மன மாற்றம் 65வது வயதிலே இருந்தது. என்னைக்கு அவனுடைய மனமாற்றம் வந்ததோ, என்றைக்கு அது நிமித்தம் ஆண்டவர் அந்த கிருபையின் பிள்ளையை கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ரகசியமே இங்கே தான் இருக்கு. விசுவாசத்தினுடைய ரகசியம் இங்கே தான் இருக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் அவனுக்கு இல்லைன்னு நல்லாவே இந்த வசனத்தின் நிமித்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 65 வயசில் குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவனுடைய இருதயத்தில் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற உணர்வு, இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும், என் மனைவிக்கு நல்ல புருஷனாக இருக்கணும் அப்படின்ற மாற்றங்கள் ஒரு குடும்பத்தில் அப்போ தான் பிடிப்பு அவனுக்கு வருகிறது. சிலர் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக இருக்கும். அது வரைக்கும் ஊதாரியாக சுற்றுறான், வீட்டில் நிற்க மாட்டேன்றான், நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்றான், எத்தனை மணிக்கு வேணாலும் வர்றான், எத்தனை மணிக்குனாலும் போகிறான், இதுக்கு மேலே இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறீங்க. இங்கே இவனுக்கு எப்போ குடும்ப பொறுப்பு வருது? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்போ கூட சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஊதாரித்தனமாக நடந்தால் ஒய்ஃபு கன்சீவ் ஆன உடனே சொல்லுவாங்க, டேய் உன் மனைவி கருத்தாங்கி இருக்கிறா, ஒரு குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே உன் குழந்தைக்காக 4 காசு நீ சேர்க்கணும், அதனால இதுக்கு மேலாவது நீ மனம் திரும்பி மனைவி பிள்ளைங்க நீன்ற ஒரு குடும்ப பொறுப்பு உள்ளவான்னு சொல்லுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, உனக்கு குழந்தை ஒன்று பிறந்தாச்சுப்பா, இதுக்கு மேலே நீ 4 காசு சேர்க்கணும். பைபிளில் குழந்தை பிறந்தா 4 காசு சேர்க்கணும்னு பைபிளில் வசனம் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. சங்கீதம் 17:14 சொல்லுகிறது, தாயினுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை உருவாகும் பொழுது, பரலோகத்தின் திரவியத்தினால நிரப்பும் பொழுது, அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தியாகி மீந்ததை பிள்ளைக்காக சேமிக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க பிறந்ததுக்கு பிறகு இன்னும் பொறுப்பு வரணும் குடும்பத்தில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் பொறுப்பு வரலன்னாச்சுன்னா ஒரு உண்மையான ஒரு குடும்பஸ்தனுக்கு அது அடையாளம் இல்லை. ஆண்டவரே பைபிளில் சொல்லியிருக்கிறாரு,
பரலோகத்தின் திரவியத்தை தாயினுடைய கற்பத்தில் இறங்கி அவ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையும் பொழுது மீந்ததை பிள்ளைக்காக சேமிக்க வேண்டும். என் பிள்ளைக்காக 4 காசு சேர்க்கணும் என்கிற பொறுப்பு. இங்கே அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக மாறுகிறான் இந்த ஏனோக்கு. 65 வயசு வரைக்கும் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னைக்கு குழந்தை பிறந்த பொறுப்பு வந்துருச்சு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், குடும்பத்தில் புருஷனுக்கு பொறுப்பு வரும், பிள்ளைகளுக்கு பொறுப்பு வரும், மருமகனுக்கு பொறுப்பு வரும், மருமகளுக்கு பொறுப்பு வரும். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் எங்கள் நெருக்கி ஏவும் பொழுது, ஒத்தாசை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்த்தால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அப்பா, இதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி என் பிள்ளைகள் பிரயாணப்படுகிற நல்ல அனுபவங்களை என் பிள்ளைகளுக்கு தாரும். அதன் நிமித்தம் விசுவாசத்தினாலே எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க பேழையை உண்டு பண்ணினானோ, அதே போல இவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிற இயேசுவை இவர்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்க உதவி செய்த தெய்வமே, இங்க இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை டிவியிலே கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும்படி, மரித்து போன உறுப்புகள் உயிரோடு எழும்பும்படிக்கு இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. செத்துப்போனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் உயிர் அடைவதாக. ஏனோக்கு மரணத்தை காணாதிருந்தது போல இவருடைய சரீரத்தில் உள்ள செத்துப்போன உறுப்புகள் மரணத்தை காணாதபடி மங்கி எரிகிற இவருடைய திரிகளையும் ஜீவனையும் ஆண்டவர் பாதுகாப்பீராக. அவன் நல்ல பொறுப்புள்ள ஒரு புருஷனாகவும் பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்தது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனைவிக்கு பொறுப்புள்ள புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்து சாட்சியாய் வாழ, தேவனோடு நடக்க, இயேசுவோடு நடக்க இவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவம் இவர்களுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஏனோக்கை போல இவர்களுக்கு கிடைப்பதாக. குடும்பத்தில் சாட்சியை காத்து கொள்வார்களாக. மனைவியை அடித்த புருஷனுடைய கரங்கள் இனி அணைக்கிற கரங்களாய் மாறட்டும். புருஷனிடத்தில் எதிர்த்து பேசியுடைய மனைவியுடைய நாவு இனி ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதாய் மாறட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருப்பார்களாக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையும் பெற்றானே. வாக்குத்தத்தம் பண்ணின வேலையை விசுவாசத்தினாலே என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கான விசா குடியுரிமையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை செல்வங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சந்ததி சந்தானம் உண்டாகும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நிறைவேறுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்திலே ஒரு குடும்பஸ்தனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்ததை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீதும் இவருடைய சந்ததி சந்தானத்தின் மீதும் தங்குவதாக. இவர்கள் விரும்பி வந்தது அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நடத்தும். இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவங்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் திருப்பப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.